வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் மாடியூலில் லேண்டட் காஸ்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சில ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டட் காஸ்ட்டை வெயிட் மூலியமாக கால்குலேட் பண்ணி லேண்டட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இப்போ நம்ம போர்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லேண்டட் காஸ்ட் வந்து நான் வெயிட்டை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது குவான்டிட்டி, ஸோ வெயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பை வெயிட் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 200. ஸோ லேப்டாப் வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 குவான்டிட்டி 500 போட்டிருக்கேன். டோட்டல் பர்ச்சேஸ் சொல்லி 1000. வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிலோ போட்டிருக்கிறேன். இப்போ வந்து 2 × 3 வந்து 6 kg. அதுக்கப்புறம் பிரிண்டர் வந்து 4 குவான்டிட்டி 200 ப்ரைஸு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 800 பர்ச்சேஸ் ரேட்டு. வெயிட் பார்த்தீங்கன்னா 5 kg கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26 kg. 2 × 3 6, 4 × 5 20. ஸோ 26. இப்போ வந்து டோட்டல் ப்ராடக்டோட வெயிட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ டோட்டல் வெயிட் 26. நம்ம ஃப்ரைட் இருக்கு இல்லையா, அந்த காஸ்ட்டை வந்து டிவைடட் 26ஆல் டிவைட் பண்ணால் 7.69 கிடைக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 6 kg × 7.69, அப்போ 46 ரூபீஸ் கிடைக்கிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 × 7.69 போட்டோன்னா 153 கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட காஸ்ட்டு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 1000, அதோட ப்ளஸ் பண்ணி 46.15 போட்டால் 1046 வருது. அதேமாதிரி பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட்டு 800 பர்ச்சேஸ் காஸ்ட்டு ப்ளஸ் 153 வந்து லேண்டட் காஸ்ட். ஸோ அதை ஆட் பண்ணோம்னா 953. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஓடோல ப்ராக்டிக்கலாகவே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஓடோல பர்ச்சேஸ் மாடியூல் போய்க்கிறேன். நியூவாக ஒரு RFQ ஜென்ரேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டரு, சரி ஃபஸ்ட்டு லேப்டாப் போட்டுக்கிறேன். ஸோ 2 குவான்டிட்டி டேக்ஸ் எடுத்து விட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து பிரிண்டரு 4 குவான்டிட்டி. ஸோ இது வந்து நான் கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ரிசீவ் த ப்ராடக்ட், வேலிடேட். ஸோ இது நமக்கு யூஸ் ஆகுது, காப்பி பண்ணி வச்சுக்கலாம். தென் பர்ச்சேஸ் ஆர்டரில் கிரியேட் பில் கொடுக்குறேன். ஸோ டேட் மேண்டட்ரி, டேட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பில்லுமே நமக்கு தேவைப்படும் 22 ஞாபகம் வச்சுக்கலாம். தென் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு RFQ ஜென்ரேட் பண்ணுறேன். நியூவாக பாலான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட், இதை வந்து நான் 200, இதுக்கு வந்து நான் GST க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். இங்கே நம்ம கிரியேட் பில் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் லேண்டட் காஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு தென் இங்கே வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்ததை பேஸ்ட் பண்ணலாம், வேர் ஹவுஸோடது. இங்கே வந்து பில்லு 22. ஸோ இதை வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ப்ளிட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பை வெயிட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இப்போ வந்து பை வெயிட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கம்ப்யூட் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லேப்டாப்போட லேண்டட் காஸ்ட் வந்து 46,153. ஸோ இதை ஆட் பண்ண நியூ வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்டில் ஆட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே நான் வேலிடேட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ ப்ராடக்ட்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லேண்டட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு 523. ஸோ இங்கே ஆட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 238.46. இங்கே பார்த்தீங்கன்னா 238.46. ஸோ இந்த மாதிரி வெயிட்டை வச்சு ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் வந்து கால்குலேட் ஆகி செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.